நாம் செய்கிற சின்ன சின்ன செயல் தான் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்கும். யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது இந்த மீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்ட்ரி, கறியெல்லாம் பதப்படுத்தி அங்கங்கே அனுப்புகிற ஃபேக்ட்ரி. அதில் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது. அங்கே செக் பண்ணதுக்கு போயிருக்காங்க. பை மிஸ்டேக் என்ன ஆகிடுச்சு, அந்த டோர் ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவங்களால வெளியில் வர முடியல. எவ்வளவோ கத்தி பார்த்துருக்காங்க, முடியல. ஷி வாஸ் இந்த அர்ஜ் ஆஃப் டெத். ஒரு 4 or 5 years ஒரு ஃப்ராசன் ஸ்டேஜில் போகிற டைமில் கத்தி பார்த்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 5 years கழித்து இவங்க மயக்க நிலையில் போகிறாங்க. அப்போ வந்து செக்யூரிட்டி கதவை திறந்து பார்க்குறாரு, இவங்க உள்ளே இருக்காங்க, காப்பாற்றிடுறாரு. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி நீங்கள் வந்து கதவை திறந்தீங்க, என்ன தோணுச்சு உங்களுக்கு, இந்த டைமில் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ செக்யூரிட்டி சொன்னாரா, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, யாரும் என்னை பார்த்து ஒரு விஷ் கூட பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆஃப்டர் ஆல் செக்யூரிட்டின்னு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் காலையில் போகும்போது ஒரு ஹலோ சொல்லுவீங்க, ஒரு குட் மார்னிங் சொல்லுவீங்க, திருப்பி போகும்போது ஒரு பாய் சொல்லிட்டு போவீங்க. நீ காலையில் நீங்கள் வந்தீங்க, ஹலோ சொன்னீங்க, ஈவினிங் உங்கள் பாய் மிஸ் ஆச்சு, என்னடா ஒரு பாய் சொல்லாமல் போயிட்டாங்களே, எங்கடா இருக்காங்கன்னு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் வந்த சர்ப்ரைஸ் செக் நீங்கள் இங்கேருந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாரா. ஸோ சின்ன சின்ன செயலுக்கும் பெரிய ஒரு வெற்றி, அவங்களுடைய உயிரே காப்பாற்றப்படுது. யாரையும் அசால்ட்டாக நினைக்காதீங்க. தொடர்ந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா நமக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும், உயிர் கூட காப்பாற்றப்படும். நன்றி.